Hello everyone. In this class we have to learn 8th Science Unit 2 Force and Pressure. What is mean by force? Force அப்படின்றது விசை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். Pressure means அழுத்தம். அப்போ விசையும் அழுத்தத்தையும் பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். First we have to learn the introduction. We see many objects in your daily life. We see many objects in your daily life. Some of them are moving and some of them are at rest. சில பொருட்கள் என்னாகும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். சில பொருட்கள் எப்படி இருக்கும், ஓய்வு நிலை. ரெஸ்ட்னா என்னது, ஓய்வு நிலையிலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம we see many objects. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம், பல பொருட்களை பார்க்குறோம், பல செயல்களை செய்கிறோம். அதில் ஒவ்வொரு பொருட்கள் மட்டும் மூவ் ஆகுது. ஒரு சில பொருட்கள் வந்து எந்த ஒரு நகர்வுமே இல்லாமல் ஓய்வு நிலையிலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. A ball at rest moves when it is kicked. Similarly, when we push or pull objects which are at rest, they begin to move. This push or pull is called force. இந்த push or pull is called அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு பாலை வந்து ஒரு டேபிளில் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த டேபிளில் வச்சுருக்கும் போது அந்த பால் எப்படி இருக்கும், இட் இஸ் அண்ட் ரெஸ்ட் டைம். பட் இந்த பால் நம்ம எடுத்து அதை ஒரு கிக் பண்ணும்போது, ஒரு உதைக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பால் இஸ் மூவிங். அப்போ மூவ் ஆகும்போது நமக்கு ஒரு செயல் நடைபெறுது இல்லையா, அதை தான் இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ். திஸ் புஷ் ஆர் புல், ஒரு இதை வந்து நம்ம புஷ் பண்ணுறதோ இல்லை புல் தள்ளுறதோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், விசை அப்படின்றத பார்த்தோம். இப்போ நமக்கு விசைனா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் மீன் பை ஃபோர்ஸ்னால் உங்களுக்கு எழுத தெரியணும். We see many objects in your daily life. Some of them are moving and some of them are rest. அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. A ball at rest moves when it is kicked. நம்ம ஒரு இதை கிக் பண்ணும்போது அது என்ன ஆகுது, மூவ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. This push or pull is called force. A force acting in a particular area produce pressure. For example, when we fasten a nail on the wall, pressure is extracted. அதாவது இப்போ நம்ம ஒரு செவத்தில் வந்து ஒரு ஆணி அரைகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் என்ன ஆகுது, அந்த ஆணியானது அந்த வாலில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அடிக்கிறோம். அதை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஒரு விசையை நம்ம செலுத்துவதன் மூலமாக தான், ஒரு திடப்பொருளாக இருந்தால் கூட அந்த ஃபோர்ஸை நம்ம செலுத்துறது மூலியமாக தான் அந்த பிளேஸில் வந்து அந்த ஆணியானது ஃபிக்ஸ் பண்ண முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. நாட் ஓன்லி த சாலிட், gas and liquid also exert pressure. Pressure exerted by liquids and gas finds applications in different fields. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, திரவங்களில் மட்டும் இது செயல்படுறது இல்லை, வாயுலையும் செயல்படுது. திடப்பொருட்களில் மட்டும் செயல்படுறது இல்லாமல் திரவங்களிலும் வாயுக்களிலுமே என்ன பண்ணுது, விசையானது செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வீரியல் தூக்கி மற்றும் நீரியல் வேகத்தடை ஆகியவற்றையும் திரவங்களோட ஒரு அழுத்தத்தினால நம்மளால செயல்படுத்த முடியும் அப்படின்றது தான். இன் திஸ் லெசன் யூ ஹாவ் டு ஸ்டடி அபவுட் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். யூ வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் ஃபோர்ஸ், டென்ஷன்ஸ், விஸ்கோசிட்டிஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ வாட் இஸ் மீன் பை ஃபோர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இட்ஸ் இன் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இன் த ஃபர்ஸ்ட் introduction part we will discuss one by one in the force part. We do so many activities in your daily life like opening door, kicking a football, sticking a carom coin, etc. To do these activities an external agency is indeed needed. அதாவது நம்மளோட தேவைக்காண்டி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு கதவை திறக்கிறோம், ஒரு பந்தை உதைக்கிறோம், ஒரு கேரம் விளாட்றோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, ஒரு விசையானது தேவைப்படுது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. Force can either set an object at a rest into motion or bring a moving object to rest. நம்ம செய்கிற செயலால் தான் ஒரு ரெஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளானது
இயக்க நிலைக்கு மாறுது. அதே மாதிரி ஒரு இயக்க நிலையில் உள்ள ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு மிஷினோ என்ன ஓய்வு நிலைக்கு மாறுறதும் நம்ம ஹியூமன் என்ன பண்ணணும், அந்த ஒரு விசையை கொடுக்கும் பொழுது தான், அது ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது தான் அது வந்து முடிவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. Force is defined as an external agency which changes or turn to change the state of rest or the state of uniformal motion of a body or the directions of moving body or the shape of a body. Force is vector quantity which has magnitude and directions. It is measured by unit called Newton N. இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வெக்டர் அளவை தான் வந்து நியூட்டன் அப்படின்ற என் என்ற சிம்பிளால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணுறோம். இதில் ஒரு பொருளை ஒரு ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு திங்கை வந்து நம்ம மூவ் பண்ண வைக்கிறோம். மூவிங்கில் இருக்கிறத ரெஸ்ட்டு பிளேஸ்க்கு கொண்டு வரோம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ். Observe the strokes a batsman in cricket game. If he wants to hit the cricket ball to the boundary, the shrinking force on the ball must be greater. அதாவது ஒரு கிரிக்கெட் சேனலில் வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? அது எப்படி அந்த கிரிக்கெட் பேட்மேன் எப்படி பண்ணுவார் அப்படின்னா, அந்த பால் எதை நோக்கி வருதுன்றதை கிளியராக அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் அவர் அந்த பாலை வந்து ஒரு ஃபோர்ஸாக, நல்ல பவுண்டரினா என்னது 4 இல்லை 6 போகணும் அப்படின்னா அந்த பேட்ஸ்மேன் அந்த பாலை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி அது வரக்கூடிய அந்த டைரக்ஷனை கரெக்டாக கணிச்சா மட்டும்தான் அவர் என்ன பண்ண முடியும், 6 இல்லை ஒரு 4 அடிக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன தேவை அப்படின்னா நம்மளோட அந்த உற்று நோக்கும் பார்வையை வச்சு நம்மளோட ஃபோர்ஸு, அந்த பேட்டு மேலே நம்ம எவ்வளோ ஃபோர்ஸு செலுத்துகிறோம் அப்படின்றதுல தான் என்ன இருக்குது, அந்த பாலோட மூவிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக நம்ம செய்யும்போது இட்ஸ் அண்ட் பலூனில் யூ ஃபில் த வாட்டர் அண்ட் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸாக நம்ம ஒரு குண்டு பின்னை வச்சு குத்தும்போது அந்த பலூன் என்ன ஆகும் அப்படின்னா அது தண்ணியோடு அப்படியே வெடிச்சிரும். பட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு டேபிளில் லாட்ஸ் ஆஃப் பின்ஸு நிறைய குண்டூசியை போட்டு வச்சுட்டு அந்த ஒரு சேம் பலூனில் என்ன பண்ணுறோம், தண்ணியை நிரப்பிட்டு அதை வந்து நம்ம அப்படியே லேஸாக, ரொம்ப ஃபோர்ஸாக அமுக்காமல் லேஸாக அதை வந்து நம்ம டச் பண்ணும்போது அப்படியே என்ன ஆகும்னா எல்லா பக்கத்துலேயும் ஹோல்ஸ் வரும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய வாட்டரானது என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அதில் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதளவு தான் அதோட ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும் அப்படின்றதான் இது மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். The next video we will discuss the remaining part. Thank you.